Hello everyone, good morning and welcome to ADA 247 Tamil. நான் உங்கள் ஆஷிக். ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இன்னைக்கு ஒரு சில காரணங்கள்னால நம்மளால வந்து 7 AM லைவ் வந்து போக முடியல. ஸோ அதனால இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்காக தான் கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா மண்டே செஷன் இருக்கு. அதே மாதிரி நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 வீக்ல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோமோ அதை பற்றி ஒரு டாப் ஒரு 50 to 70 கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நாளைக்கு 7 மணிக்கு எல்லாரும் ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்த செஷனில் கேளுங்க. அப்படி இல்லைனா அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ADA 247 ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப்பில் டெய்லியும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட MCQs கிட்ட நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டெய்லியும் வந்து 1 மணிக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நடத்துகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் கேட்டகரியில் ஸ்டேட் எக்ஸாம் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ரீஜன்லேருந்து என்னென்ன குவிசஸ் என்னென்ன கிளாஸஸ்லாம் போடுறோமோ அது எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ADA 247ல RRB JEக்காக நிறைய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். RRB JEக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆகஸ்ட் 9 வந்து பொறியாளன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீசான் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து RRBக்கு வந்து நிறைய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மெயினாக Y913 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. Y913 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறந்துடாமல் இந்த Y913 அப்படிங்கிற கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த எஜுகேட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸஸுமே எடுக்க போகிறாங்க. ஸோ கைஸ் இன்னைக்கான நம்ம டாபிக் வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இதான் நம்மளுடைய டெலிகிராம் QR கோடு. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் நம்ம PDF எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே கைஸ் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புத்ததேவ் பட்டாச்சார்ஜி who passed away at 80 was the former chief minister of which states? ஸோ 70 வயதில் காலமான புத்ததேவ் பட்டாச்சாரியா எந்த மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஆவார்? எந்த மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேற்கு வங்காளம், பீகார், அசாம், ஒடிசா. ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் ஒரு மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய சிஎம் வந்து இருந்திருக்காரு. 2000 2011 வரை கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் வந்து சிஎம் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இவர் எந்த மாநிலத்தோட சிஎம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ டக்குன்னு உங்களுடைய கமெண்ட்டை ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இவர் வந்து வெஸ்ட் பெங்காலோடைய சிஎம்மா 2000 2011 வரை இருந்திருக்காரு. ஸோ அரசாங்கம் வந்து இவருக்கு 2022 இவருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவார்டு பாரத் ரத்னா அவார்டு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து இவர் நிராகரிச்சிருந்தாரு. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஏ தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் 2024 ஹர்கர் திரங்கா பிரச்சாரம் எப்போது நடைபெற திட்டமிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. வென் இஸ் ஹர்கர் திரங்கா கேம்பெயின் ஷெட்யூல்டு டு டேக் பிளேஸ் இன் 2024? ஸோ 2022 2022 இருந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஹர்கர் திரங்கா மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மூவ்மெண்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளோட இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி ஸோ அந்த ஃபோட்டோவை செல்ஃபி எடுத்து இதுக்கான ஹர்கர் திரங்கான செப்பரேட்டாக ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த இதோட நோக்கம். ஸோ இந்த கேம்பெயின் வந்து எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 15 வரை. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 15 வரை இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பிச்சது. ஸோ இப்போ 3rd எடிஷன். ஸோ இந்த ஹர்கர் திரங்காவுடைய 3rd எடிஷனை நேற்று நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. அப்போ இது எப்போ நடத்துறாங்க? 9 ஆகஸ்ட் 15 வரை நடத்துறாங்க. அப்போ இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து பி. ஸோ அடுத்து மூணாவது கேள்வி வந்து பார்த்துடலாம். Which institution will provide the capacity building program for Mauritius civil service officers? ஸோ மொரிஷியஸ் குடிமை பணி அதிகாரிகளுக்கு திறன் மேம்பாட்டு திட்டங்கள் வழங்க நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மொரிஷியஸ் வந்து போயிருந்தாங்க. ஸோ மொரிஷியஸ் போயிருக்கையில் அங்கே மொரிஷியஸ் கவர்மெண்டோட சேர்ந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு முக்கியமான நிறுவனம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா மொரிஷியஸோட சிவில் சர்வன்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ அது எந்த நிறுவனம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நேஷனல் சென்டர் ஃபார் குட் கவர்னன்ஸ், அடுத்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இதில் எந்த அமைப்பு வந்து இந்த மொரிஷியஸோட சிவில் சர்வன்ட்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்னா நேஷனல் சென்டர் ஃபார் குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ண போறாங்க? ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய திட்டம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர் இஸ் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் பார்க் லொக்கேட்டட். ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 90 மெகாவாட், ஸோ 90 மெகாவாட் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க் வந்து ஓம்காரேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இது எங்கே இருக்குது? கேரளா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், குஜராத். கேரளா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், குஜராத். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆன்சர் வந்து டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த ஓம்காரேஸ்வர் அப்படிங்கிற இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க், இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க் எங்க இருக்கு? ஸோ எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல. ஸோ மத்திய பிரதேஷ்ல உள்ள ஓம்காரேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க் வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? அண்ட் ஆப்ஷன் சி. அடுத்து 5வது கேள்வி பாருங்க. விச் இன்ஸ்டிடியூஷன் பார்ட்னர்ட் வித் தெலுங்கானா ஃபார் வேரியஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்காக தெலுங்கானாவுடன் கூட்டு சேர்ந்த நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க. தெலுங்கானாவில் முசி அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து டெவலப் பண்றது, அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க. அந்த விஷயம் எல்லாமே யாரோட சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ண போறாங்க. அந்த ஆர்கனைசேஷன் எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க், அதே மாதிரி நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா வேர்ல்டு பேங்க். ஸோ உலக வங்கியோட சேர்ந்து முதலாக ஸோ தமிழ்நாடு இந்த மாதிரி மித்த மாநிலங்கள்லாம் உலக வங்கியோட நிறையா இது வந்து போட்டிருக்காங்க. பட் முதல் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உலக வங்கியோட தெலுங்கானா வந்து கூட்டு சேர வந்து போறாங்க. ஸோ அடுத்து 6வது கேள்வி. ஜெய்சால்மரில் உள்ள சோனார் கோட்டையை கட்டியவர் யார்? ஸோ ஹூ பில்ட் த சோனார் ஃபோர்ட் இன் ஜெய்சால்மர். ஸோ நம்ம பார்த்துருந்தோம், ஒரு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ஸான இந்த சோனார் கோட்டை அப்படிங்கிற கோட்டை வந்து முந்தா நாள் பெஞ்ச மலையில் ராஜஸ்தான் உள்ள கோட்டை வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, இதோடைய சுவர்கள் வந்து இடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பார்த்தோம். இந்த கோட்டையை கட்டினவர் யாரு? ரவால் ஜெய்சால், ராணா சங்கா, பிருத்திவிராஜ் சௌஹான், ராணா பிரதாப். ராவல் ஜெய்ஸ்வால், ராணா சங்கா, பிருத்திவிராஜ் சௌஹான், ராணா பிரதாப். ஸோ இதில் யார் வந்து ஜெய்சால்மரில் உள்ள சோனார் கோட்டை, என்ன கோட்டை? சோனார் கோட்டையை யார் வந்து கட்டணும் அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரவல் ஜெய்சால். யாரு? ரவல் ஜெய்சால் அப்படிங்கிறவர் தான் இந்த சோனார் கோட்டையை வந்து கட்டினார். இது வந்து 12ஆம் நூற்றாண்டு சார்ந்த கோட்டை. ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய 2வது மிக பழமையான கோட்டை எது அப்படின்னா இந்த சோனார் ஃபோர்ட் அப்படிங்கிறதா ஆன்சர். ஸோ அடுத்து குழந்தை திருமணங்களை முடிவுக்கு கொண்டு வர அசாம் அரசு அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்கீம் லான்ச்டு பை த அசாம் கவர்மெண்ட் டு எண்ட் சைல்டு மேரேஜ். ஸோ குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்காக அசாம் மாநிலம் கொண்டு வந்த திட்டத்தின் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேட்டி பச்சோ, முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னா அசோனி, சுகன்யா சம்ருதி யோஜனா, கயா சுமங்கல்ய யோஜனா. இதுல எந்த திட்டம் வந்து குழந்தை திருமணம், அசாம்ல அதிகமாக குழந்தை திருமணம் இருக்கு, அதை ஒழிக்கிறதுக்காக அசாம் அரசாங்கம் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் 10th 11th படிக்கிறாங்களோ அந்த மாணவிகளுக்கு 10,000 மாசம் 1000 ரூபாயும், அதே மாதிரி கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கு வந்து 1250 ரூபாயும், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கு 2500 ரூபாயும் கொடுக்குறதா அசாமுடைய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அசாமில் நடக்கிற குழந்தை திருமணங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதா கேள்வி. இதோட பெயர் என்ன அப்படின்னா முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னா அசோனி. முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னா அசோனி அப்படிங்கிறதா இந்த திட்டத்துடைய பெயர். ஸோ அடுத்து இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஒலிம்பிக் ஹாக்கி பதக்கங்கள் வென்றுள்ளன்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு மெனி ஒலிம்பிக் ஹாக்கி மெடல் ஹாஸ் இந்தியா ஒன் இன் டோட்டல். ஸோ முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரிஸ் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடலுக்கான போட்டியில் ஸ்பெயினை 2-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் இந்தியா வந்து வீழ்த்திருந்தாங்க. ஸோ இது மூலியமா இந்தியா வந்து இதுவரை எத்தனை மெடல் வந்து பெற்றிருக்காங்க, இந்தியா வந்து இதுவரை மொத்தம் ஒலிம்பிக்கில் எத்தனை மெடல் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ 10, 11, 12, 13. ஸோ இந்தியா வந்து இதுவரை ஒலிம்பிக்கில் எத்தனை மெடல் பெற்றிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 13 மெடல். இது வந்து இந்தியாவுடைய 13வது மெடல். ஸோ இதுவரை ஒரு 8 கோல்டு மெடல். இந்தியா வந்து 8 கோல்டு, ஒரு சில்வர், அதுக்கடுத்து ஒரு 4 பிரான்ஸ். ஸோ இந்த கோல்டு மெடல் பார்த்தீங்க அப்படின்னா 1928 1960 வரை தொடர்ந்து ஒரு 6 ஆண்டுகள். ஸோ தொடர்ந்து 6 கோல்டு வந்து இந்த ஆண்டில், ஸோ இந்த 1928 1960 வரை நடந்த இந்த கண்டினியூஸாக இந்த ஒலிம்பிக்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 6 கோல்டு வந்து இந்த கண்டினியூஸாக நடந்த 4 ஒலிம்பிக்ல வந்து வாங்கியிருக்காங்க. 6 ஒலிம்பிக் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பாரிஸ் 2020 ஒலிம்பிக் நீரஜ் சோப்ராவின் சிறந்த முயற்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் வாஸ் த நீரஜ் சோப்ராஸ் பெஸ்ட் எஃபோர்ட் இன் த பாரிஸ் 2024. இது என்ன கேள்வி அப்படின்னா நீரஜ் சோப்ரா வந்து வெள்ளி பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. ஸோ அவர் எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஈட்டியை வீசியிருந்தார் அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89.45 89.45 அப்படிங்கிறதான் கரெக்டான விடை. ஸோ முதல் இடம் பெற்ற நதீம் அவர்கள் தான் வந்து 92.97 மீட்டர் வந்து வீசியிருந்தாரு. ஸோ அடுத்து
which region does Zojila tunnel connect? ஸோ ஜோஜிலா சுரங்கப்பாதை எந்த பகுதிகளை இணைக்கிறது? ஸோ நம்ம பார்த்துட்டோம் ஜோஜிலா டனல். ஸோ ஹிமாலயாவில் உள்ள இந்த ஜோஜிலா டனல் அப்படிங்கிற அந்த டனல் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52% முடிஞ்சிருச்சு. இதை வந்து செப்டம்பர் 2029 திறக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த டனல் வந்து எந்த இடத்தை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் கேள்வி. ஹிமாச்சல் லடாக், காஷ்மீர் லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ் லடாக், உத்தரகாண்ட், டிபெட், சிக்கிம், நேபாள். ஸோ காஷ்மீர் லடாக், ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் லடாக், உத்தரப்பிரதேசம், திபெத், சிக்கிம், நேபாளம். ஸோ இதில் எந்த 2 மாநில இடங்களை வந்து இந்த ஜோஜிலா டனல் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னா காஷ்மீரையும் லடாக்கையும். ஸோ லடாக்ல வந்து திராஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி. ஸோ திராஸையும் காஷ்மீரையும் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இன்னைக்கான MCQs. ஸோ கைஸ் இதில் நீங்கள் இப்போ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத டக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளுடைய செஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 10 கேள்விகள் வந்து எதுலேருந்து கேட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து முக்கியமான கேள்விகள் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு வரையில் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நம்ம இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் செஷன் டாபிக்ஸ் பார்க்க போகிறோமோ அதை தெளிவாக படிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய PDF வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் தரவாக படிச்சு நாளைக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு மண்டே. ஸோ மண்டே வந்தீங்க அப்படின்னா மண்டே நம்ம செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் என்ன பண்ணுவோம், முந்தின நாள் படிச்ச MCQஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து போடுவோம். ஸோ அதான் வந்து இது. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாரும் முன்னாடியே பார்த்த தமிழ் புதுவரன் திட்டம். தமிழ் புதுவரன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம் டீட்டெயிலாக. ஸோ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று தமிழ் புதுவரன் திட்டத்தை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 9 தமிழ் புதுவரன் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசாங்கம் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவையில். ஸோ நேற்று கோவையுடைய அரசு கல்லூரியில் ஒரு முக்கியமான விழாவில் நம்மளுடைய முதல்வர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த விழாவில் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் முதல்வர் திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து எந்த தேதியில் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த எந்த தேதியில் எந்த இடத்துல தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது தமிழ் புதுவரன் அப்படிங்கிற திட்டம் வந்து எப்போ தொடங்கி வச்சிருக்காங்க, ஆகஸ்ட் 9 கோவையில். ஸோ ஆகஸ்ட் 9 கோவையில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி 2002 செப்டம்பர் 2002 செப்டம்பர் 5, 2002 தமிழக அரசாங்கம் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்து மூலியமா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த பெண்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய உயர்கல்விக்காக மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கும் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தமிழ் புதுவரன் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு படிக்கிறதுக்காக அரசாங்கம் மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போடுறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த தமிழ் புதுவரன் அப்படிங்கிற முக்கியமான திட்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாணியம்பாடி. ஸோ வாணியம்பாடிக்கு அருகே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பழங்காலத்தை சார்ந்த 3 நடுகல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நடுகள் பற்றி நீங்கள் வந்து யூனிட் 8 வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நடுகள் அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் இருந்த ஒரு வழிபாடு தான் என்னன்னா அந்த நடுகள் வழிபாடு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு 3 பழங்காலத்தை சார்ந்த ஒரு 3 நடுகல்கள் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வாணியம்பாடி, வேலூர் கிட்ட உள்ள வாணியம்பாடியில் 3 நடுகல்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் முதல் நடுகள் எங்கே அப்படின்னா வாணியம்பாடியை அடுத்த வடக்குப்பட்டு என்ற கிராமத்தில் தர்மராஜ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கருவறைக்கு அருகில் 1.5 அடி உயரத்தில் சிறிய அளவில் உள்ளது. ஸோ எங்க வாணியம்பாடிக்கு அருகையில் உள்ள ஒரு கோயிலில் 1.5 அடி உயரத்துக்கு வந்து ஒரு நடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வலது கையில் வாழை ஏந்திய கோலத்தில் காணப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வலது கையில் வந்து வால் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நடுகள் பார்த்தீங்கன்னா இப்பவும் இந்த நடுகள் வந்து மக்கள் வந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து 2வது நடுகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 2வது நடுகள் நாயக்கர் காலத்தை. ஸோ இந்த காலம் நாயக்கர் காலத்தை சேர்ந்த கிபி 16ஆம் நூற்றாண்டு உடன்கட்டை நடுகள். இது என்னன்னா உடன்கட்டை நடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து வாணியம்பாடியில தான். இது யார் காலத்தை சேர்ந்த, நாயக்கர் காலத்தை சேர்ந்த 16ஆம் நூற்றாண்டு நடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 3வது நடுகள் என்ன அப்படின்னா இது 3வது நடுகளும் நாயக்கர் காலத்தை சேர்ந்த நடுகள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நடுகள் எங்கன்னா வாணியம்பாடிக்கு அருகேயுள்ள திகுவாபாளையம். ஸோ வாணியம்பாடிக்கு அருகே உள்ள திகுவாபாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த நடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்டாய் கவுண்டர் வட்டத்தில் தனியார் நிலத்தில் உள்ளது. இது வந்து தனியார் நிலத்தில் வந்து இந்த 3 நடுகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஜஸ்ட் இது ரொம்ப முக்கியமான நியூஸ் கிடையாது. பொதுவாக 3 நடுகளை பற்றி டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. ரீசெண்டாக எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வாணியம்பாடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 3 நடுகளில் 2 நடுகள் எந்த காலத்தை சேர்ந்தது, நாயக்கர் காலம் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த நடுகள்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம நேஷனல் நியூஸ்க்கு வந்து போயிடலாம்.
ஸோ நேஷனல் நியூஸை பொறுத்தவரை பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இது முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். இந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நேற்று மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபினட் மினிஸ்டர் சேர் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹாஸ் அப்ரூவ்ட் த modified Pradhan Mantri Jeevan Yojana to keep pace with the latest developments in the biofuels and attract more investment. ஸோ என்னது பிரதான் மந்திரி நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை உயிரி எரிபொருள். ஸோ பயோஃபியல் அப்படின்னா உயிரி எரிபொருள். பயோஃபியல் அப்படிங்கிறது இந்த வைக்கோல் இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கோல் அதே மாதிரி வந்து இந்த கரும்புடைய சக்கைகள் இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து ஃபியூவல் எரிபொருள் வந்து கொண்டு வராங்கல்ல. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பயோஃபியல் உயிரி எரிபொருள். ஓகேங்களா. ஸோ உயிரி எரிபொருள் சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட்ட பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலியம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா அந்த பயோஃபியூல் இருக்குல்ல இந்த உயிரி எரிபொருள் இதை வந்து ஜென்ரேஷனா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஜென்ரேஷனா பிரிக்கிறாங்க. ஸோ இதுல எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல் இந்த முதல் ஜென்ரேஷன் பயோஃபியூல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உணவுப் பொருட்கள் இருந்து உணவுப் பொருட்கள் நம்மளுடைய உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த உணவுப் பொருட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயோஃபியூலும் தயாரிப்பாங்க உயிரி எரிபொருளும் தயாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தயாரிச்சாங்க அப்படின்னா அது வந்து 1G. ஸோ ஃபுட்ல இருந்து ஓகேங்களா. ஸோ அடுத்து 2G அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோடர்ல இருந்து பிளஸ் கிராப்ஸ்ல இருந்து இது வந்து செடிகள் அதாவது நம்மளுடைய அந்த வைக்கோல் இருக்குல்ல வைக்கோல் இருந்து அதே மாதிரி கரும்போடைய சக்கைகள் இருந்து அதே மாதிரி மாட்டுக்கு வளர்க்குற தீவனங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபோடர் கிராப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயோஃபியூல் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த 2G பயோஃபியூல். இப்போ இந்த PM பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த 2G பயோஃபியூல் பிளான்ஸ் கொண்டு வர்றதுக்காக. இந்த 2G பயோஃபியூல் பிளான்ஸ் இந்த 2G பயோஃபியூல் ஜெனரேட் பண்றதுக்காக யாரெல்லாம் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து பிளான்ட்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கு அந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கு அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சில ஃபண்டிங் வந்து பண்ண போறாங்க. லோன் இந்த மாதிரி சில ஃபண்டிங்லாம் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது என்ன அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா உங்களுக்கு ஞாபகத்துக்கு என்ன வரும் பயோஃபியூல் உயிரி எரிபொருள் ப்ரொமோட் பண்றதுக்காக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இதுல என்னெல்லாம் பண்றாங்கன்னா மெயினா வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா இது வந்து 2027 வச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்டெண்ட் பை 5 years நவ் அன்டில் 2028-29. ஸோ 2023 ஒரிஜினலா வந்து 2023 வரை தான் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இதை வந்து 2028 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் PM ஜீவன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணி ஸ்கீம் என்ன பண்ணிருக்காங்க 2028 வரை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்க்ளூட்ஸ் அட்வான்ஸ்ட் பயோஃபியூல் ப்ராடக்ட் ஃப்ரம் லிங்கோசிஸ் ஃபீட்ஸ்டாக் இந்த லிக்னோசெல்யூலோஸ் ஃபீட்ஸ்டாக் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள எதெல்லாம் வருதுன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி ரெசிடியூல்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், சிந்தட்டிக் கேஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி இந்த திட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி என்ன சொன்ன இந்த திட்டம் வந்து 2G பயோஃபியூல் பிளான்ட் வந்து யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் வந்து சில சலுகைகள் லோன்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். ஸோ அப்போ இந்த ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா போல்டான் ஆணைகள், போல்டான் பிளான்ஸ், brownfield projects are now eligible leveraging the experience from improving the viability. So இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா only greenfield நம்ம ப்ராஜெக்ட் பத்தி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். greenfield அப்படிங்கிறது என்ன இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா புதுசா யாரெல்லாம் பிளான்ட் ரெடி பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த திட்டம் வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி பிளான்ட் வச்சு அதை கொஞ்சம் மேம்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த திட்டத்தில் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாற்றங்கள் வந்து இந்த PM ஜீவன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலும் கேட்க மாட்டாங்க. PM ஜீவன் அப்படிங்கிறதுக்காக 2G பயோஃபியூல் பிளான்ட் யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கறதுக்காக. சரிங்களா. ஸோ கைஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் மெடிக்கல் பிளான் போர்டு. ஸோ நேஷனல் மெடிக்கல் பிளான் போர்டு இந்த நேஷனல் மெடிக்கல் பிளான் போர்டு அப்படிங்கிறது யாருக்கு கீழே இருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே இருக்கு. ஸோ ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய மூலிகை தாவர வாரியம். எனது தேசிய மூலிகை தாவர வாரியம் இதுவும் வந்து கேள்வி கேட்கலாம். தேசிய மூலிகை தாவர வாரியம் வந்து எந்த அமைப்புக்கு கீழே இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இது வந்து எந்த அமைப்புக்கு கீழே இருக்கு ஆயுஷ் அப்படிங்கிற அந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு. ஸோ சாங்ஷன் த ப்ராஜெக்ட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹெர்பல் கார்டன் அட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்டடீஸ். ஸோ லடாக்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் புத்திஸ்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு ஹெர்பல் கார்டன் ஒரு மூலிகை தோட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ ஒரு மூலிகை தோட்டம் எங்க கொண்டு வராங்க லடாக்ல சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல யார் கொண்டு வரா நேஷனல் மெடிக்கல் பிளான் போர்டு அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து கொண்டு வர்றாங்க. சரிங்களா. இதுக்கான ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.35 lakhsல இந்த இது வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னது ஹெர்பல் கார்டன். ஸோ ஹெர்பல் கார்டன் மூலிகை தோட்டம் எங்க கொண்டு வராங்க லடாக்ல இந்த இது வந்து கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா நியூ டெல்லி அண்ட் அமிட்டி யூனிவர்சிட்டி நோய்டா ஹாவ்
signed a memorandum to collaborate the education, research and technology. ஸோ ரெண்டு அமைப்பு வந்து மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. யாரு? ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படிங்கிற இந்த இன்ஸ்டியூட்டும் அதுக்கப்புறமா அமிட்டி யூனிவர்சிட்டி, இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு, ரிசர்ச்சுக்கு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக கொலாபரேஷன் வந்து போட்டிருக்காங்க. த அக்ரிமெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். அக்ரிமெண்ட் யாருக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் தர் ஆன்கோயிங் பார்ட்னர்ஷிப் ஃபோக்கசிங் ஆன் கொலாபரேட்டிங் எஜுகேஷன் ப்ரோக்ராம், பப்ளிகேஷன் அண்ட் கெபாசிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இந்த ஆயுர்வேத சம்பந்தமான விஷயத்தில் இவங்க எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுறது, புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிற, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யார் யாரும் கோஆபரேஷன் பண்ண போறா அப்படின்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படிங்கிற அமைப்பும் அமிட்டி யூனிவர்சிட்டி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கொலாபரேட் வந்து பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா BAS. ஸோ கைஸ், இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் BAS பத்தி நம்ம எக்கச்சக்கமா நியூஸ்ல வந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ்ல பார்த்தோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, BAS பத்தி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வர என்னென்ன விஷயத்துக்காக நியூஸ்ல பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் டக்குன்னு ஸோ இந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்துக்காக பார்த்தோம், அடுத்து இந்த விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி BAS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பத்தி என்னென்ன விஷயத்துக்காக நம்ம நியூஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் அந்த டாபிக் மட்டும் நீங்க வந்து போடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ BAS என்ன பண்ண போறாங்க அப்படின்னா has established the dedicated standardization department for ஆயுஷ் sector. இந்த BAS அப்படிங்கிறது இந்தியாவுடைய கவர்மெண்ட் கீழ தான் வந்து வருது. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஆயுஷ், ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, அந்த மாதிரி ஆயுஷ் மெடிசன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காக, அதோடைய குவாலிட்டியை செக் பண்றதுக்காக தனியா ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த BASக்கு கீழே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வர்றாங்க. சரிங்களா? ஸோ இந்திய தர நிர்ணய பணியகம் ஆயுஷ் துறைக்கான அர்ப்பணிப்புடன் தயார்படுத்தப்பட்ட துறையை நிறுவியுள்ளது. ஸோ அப்ப இந்த ஆயுஷோடைய ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியெல்லாம் செக் பண்றதுக்காக BAS என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கீழே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் என்ன போகுது அப்படின்னா சேஃப்டி, எஃபிஷியன்சி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஆயுஷ் ப்ராடக்ட், ஆயுஷ் மெடிசன்ஸ்லாம் இருக்குல்ல, அதோடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, அதோடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராயறதுக்காக பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கீழே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆயுஷ் அப்படிங்கிறது கீழே ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி, இது எல்லாமே வந்து இந்த ஆயுஷ் அப்படிங்கிற இதுக்கு கீழே வந்து வருது. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ DRDO வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைட் ஃப்ரண்ட் ஹார்ட் ஆர்மர் பேனல் ஃபார் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். ஸோ இந்தியாவிலே வந்து ரொம்ப ஒரு லைட்டஸ்ட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் கம்மியாக உள்ள ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா DRDO வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா லைட்டஸ்ட் ஃப்ரண்ட் ஹார்ட் ஆர்மர் பேனல் அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்தியாவிலே உள்ள லைட்டஸ்ட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து ரொம்ப வெயிட் கம்மியான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை DRDO வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்டர் த DRDO ப்ராஜெக்ட் த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் ஹஸ் பீன் இனிஷியேட்டட் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுக்கான மில இலகு ரக முன்கடின கவச பேனலை உருவாக்கியுள்ளது. ஸோ என்ன அப்படின்னா லைட்டஸ்ட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் உருவாக்குறதுக்காக ஒரு பேனல் என்ன பண்ணிருக்காங்க, DRDO வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆர்கனைசிங் த 28th. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து என்ன லான்ச் பண்றாங்க அப்படின்னா 28வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ என்ன ஆர்கனைஸ் பண்றாங்க, 28th சென்ட்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆன் ஆகஸ்ட் 12 and 13. ஸோ புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ஆகஸ்ட் 12-13-2024 அன்று புதுடெல்லியில் மத்திய மற்றும் மாநில புள்ளியியல் அமைப்புகளின் 28வது மாநாடு, மத்திய மற்றும் மாநில புள்ளியியல் அமைப்பு, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாடி, அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாடி இருக்குல்ல, இது எல்லாமே வந்து கூட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாநாடு, 28வது மாநாடு வந்து டெல்லியில 12-13 நடத்த போறாங்க. இந்த மாநாட்டுக்கான தீம் என்ன அப்படின்னா யூஸ் டேட்டா ஃபார் டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரென்தனிங் ஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம். ஸோ யூஸ் டேட்டா ஃபார் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதா இதோடைய தீமை வந்து இருக்கு. ஸோ கைஸ், அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ், இந்தியாவுடைய முதல் 24 மணி நேர தானிய ஏடிஎம், இந்தியாவுடைய முதல் தானிய ஏடிஎம், 24 மணி நேரம் செயல்படக்கூடிய தானிய ஏடிஎம் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒடிசால கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏடிஎம்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், மணி எடுத்திருக்கோம், அதே மாதிரி சில இடத்துல வந்து வாட்டர் கூட வரும், ஏடிஎம்ல நம்ம பணம் போட்டோம் அப்படின்னா வாட்டர் வர மாதிரி கூட சில சிஸ்டம் இருக்கு. ஆனா ஒடிசால என்ன பண்றாங்க அப்படின்னா தானியங்கள் வர்றதுக்காக, அரிசி, கோதுமை, இந்த மாதிரியான தானியங்கள் வர்றதுக்காக ஒரு ஏடிஎம், 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஏடிஎம் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க, ஒடிசால கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஏடிஎம் உடைய பேர் என்ன அப்படின்னா அன்னபூர்த்தி
பூர்த்தி கிரெயின் ஏடிஎம். அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம். அன்னபூர்த்தி, ஸோ நேம் ஞாபகம் வச்சுங்க, அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம். ஸோ இது வந்து எங்க ஒடிசால புவனேஸ்வர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒடிசால புவனேஸ்வர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஏடிஎம் மூலியமா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல நம்மளுடைய ஆதார் கார்டோ இல்லைன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டோ, இந்த ரேஷன் கார்டு ரேஷன் கார்டோ வச்சோம் அப்படின்னா அப் டு 50 kg, ஸோ அப் டு 50 கிலோக்கான தானியங்கள் வந்து 5 நிமிஷத்துல நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இது மூலியமா ரேஷன் கார்டில் போய் 2 கியூ 2 வாங்குற விஷயங்களை வந்து குறைக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அன்னபூர்த்தி அப்படின்னு சொல்ற 24 மணி நேர தானிய ஏடிஎம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க ஒடிசால புவனேஸ்வர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மிஷன் வந்து யாரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், WFO வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த அமைப்போட சேர்ந்தா வந்து ஒடிசா அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, ஒடிசாவுடைய இந்தியாவிலே வந்து முதல் 24 மணி நேரம் தானிய ஏடிஎம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 24 hours வந்து ஃபர்ஸ்ட் கிரெயின் ஏடிஎம். ஃபர்ஸ்ட் கிரெயின் ஏடிஎம் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க, ஒடிசால புவனேஸ்வர்ல கொண்டு வந்திருக்காங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த அமைப்பு கூட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கைஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் C48, இந்தியாவுடைய கோஸ்ட் கார்ட் ஷிப் C48 அப்படிங்கிற கோஸ்ட் கார்ட் ஷிப் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா போர்ட் பிளேயர்ல, ஸோ ரீசெண்டா போர்ட் பிளேயர், ஸோ போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது எங்க இருக்கு, அந்தமான் நிக்கோபார் இருக்கிற போர்ட் பிளேயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸோட ஒரு கப்பல். ஸோ பிலிப்பைன்ஸோடைய ஒரு கப்பல், அந்த கப்பலுக்கு பேர் என்ன, மார்ஷல், பிலிப்பைன்ஸ்ல மார்ஷல் ஐலாண்ட்ல இருந்து வந்த ஒலிம்பியா GR. ஸோ ஒலிம்பியா GR அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு. ஸோ அந்த விபத்துல சிக்கிட்டு இருந்த பிலிப்பைன்ஸோட குரூவை யார் மீட்டிருக்கா, இந்தியன் கோஸ்ட் கார்டுடைய C428 அப்படிங்கிற கப்பல் வந்து மீட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் நிறைய ஈவெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஸ்டாஃப்ஸ், ஜட்ஜ் இவங்களுக்கு எல்லாமே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும், பாலின சமத்துவத்தை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு படம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா லாப்டா லேடிஸ். ஸோ லாப்டா லேடிஸ் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரொமோட் பண்ற மாதிரி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து கிரண் ராவ் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணிருக்காரு. யாரு, கிரண் ராவ் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா அமீர் கான். இந்த படத்தை அமீர் கான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. டைரக்ட் பண்ணது யாரு, கிரண் ராவ் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ 75வது சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்காக நிறைய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கட்டமா சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, இந்த லாப்டா லேடிஸ் படத்தை இப்ப ஞாபகம் வச்சுங்க, லாப்டா லேடிஸ் அப்படிங்கிற படத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்ல திரையிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டா அருணாச்சல் பிரதேசோட சிஎம், ஸோ நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட்ல அருணாச்சல் பிரதேச சிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசில் 2 கேபிட்டல் கொண்டு வர போறோம், அருணாச்சல் பிரதேசில் 2 தலைநகரங்கள் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா ஒன்னு வந்து இட்டாநகர். ஸோ இட்டாநகர் ஒரு கேபிட்டலாகவும், அடுத்து நாகர்லாங்கன். ஸோ இட்டாநகர், நாகர்லாங்கன் இந்த 2 இடத்துலயும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து 2 கேபிட்டல், ஒன்னு என்ன இட்டாநகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கேபிட்டல். ஸோ அதுக்கப்புறமா இட்டாநகர், நாகர்லாங்கன் இது ரெண்டையுமே வந்து அசாமுடைய அருணாச்சல் பிரதேசோடைய கேபிட்டலை வந்து கொண்டு வர போறாங்க. சரிங்களா. ஸோ கைஸ் அதுக்கடுத்து அசாம் கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான திட்டம் வந்து லான்ச் பண்றாங்க. அது திட்டத்தோட பேர் அப்படின்னா முக்கிய மந்திரி நிஜுத் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல. ஸோ முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னா அஸ்வானி. ஸோ முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னா அஸ்வானி அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ இந்த திட்டத்துக்கு மறுபடியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து வேற நியூஸ், இந்த நியூஸ் விட்டுருங்க, இங்கிலீஷில் விட்டுருங்க, தமிழ்நாடு மட்டும் படிங்க. கவுஹாத்தியில் நடைபெற்ற NEFDI. ஸோ NEFDI அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். என்னன்னா இந்த NEFDI அப்படிங்கிற இந்த அமைப்பு 29வது நிறுவன தினத்தில் பேசிய அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா முக்கிய மந்திரி, அசாம்ல என்ன பண்றாங்க, முக்கிய மந்திரி மகிழா உத்தியமித திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அசாம் அரசாங்கம் வந்து லான்ச் பண்றாங்க. இது மூலியமா பெண்களுக்கு வணிக வாய்ப்புகளை வழங்க NEDFI மற்றும் மாநில அரசு இடையேயான சாத்தியமான கூட்டாண்மை குறித்து விவாதித்தார். என்ன பண்ணாங்க அப்படின்னா அசாம்ல நேற்று வந்து NEDFI அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க, கடன்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் தான் என்னன்னா இந்த NEDFI அப்படிங்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேற்று இதோடைய ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல கலந்துகிட்டு அசாமுடைய முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசாம் அரசாங்கம் ஒரு முக்கியமான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கிய மந்திரி மகிழா
உத்யோமித திட்டம், முக்கியமந்திரி மகிழா உத்யோமித திட்டம் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்து மூலியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அசாமுடைய பெண்களுக்கு யாரெல்லாம் தொழில் முனைவோர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அசாம் வந்து ஃபண்டிங் வந்து பண்ண போறாங்க சரிங்களா. ஸோ அந்த திட்டத்துக்கு வந்து இந்த NEDFI உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய பிரசிடென்ட் எங்க போயிருக்காங்க அப்படின்னா டைமூர் லெசிட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ டைமூர் லெசிட் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஜிக்கு போயிட்டாங்க, அடுத்து வந்து நியூசிலாந்து வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ எந்த நாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா டைமூர் லெஸ்டி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த டைமூர் லெஸ்டி அப்படிங்கிற நாடு எங்க இருக்கு, இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல டக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டைமூர் லெஸ்டி அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ கைஸ் அடுத்து கடைசி இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கங்க்ராச்சுலேட் ரெஸ்லர் அமன் ஷெராவத். ஸோ அமன் ஷெராவத் அப்படிங்கிற இந்தியாவுடைய ரெஸ்லிங் வீரர் நேற்று பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து வெண்கல பதக்கம் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்கல பதக்கமாக வந்து வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து வெண்கல பதக்கம் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா அமன் ஷெராவத். ஸோ அமன் ஷெராவத் அப்படிங்கிற இந்தியாவுடைய ரெஸ்லர். ஸோ அமன் ஷெராவத் அப்படிங்கிற இந்தியாவுடைய ரெஸ்லர் வந்து மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 57 kg மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் போட்டியில் எந்த பதக்கம் வாங்கியிருக்காருன்னா பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காரு சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து மெடல் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நேற்று முக்கியமாக இந்தியாவுடைய ஹாக்கி அணியும் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ இப்போ யார் வந்து பதக்கம் வாங்கியிருக்கா அப்படின்னா அமன் ஷெராவத் அப்படிங்கிறவர் வந்து பதக்கம் வாங்கியிருக்காரு சரிங்களா. ஸோ கைஸ் இதுதான் இன்னைக்கான முக்கியமான நியூஸ். ஸோ இதில் வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ரெக்கார்டிங்காக தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த செஷனில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படின்னா டெலிகிராமில் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் டவுட் எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு டவுட் கேட்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதனால் டவுட் தாராளமாக கேளுங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சண்டே, ஸோ வர நாளைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீக்கில் 1 வீக்கில் வந்து என்னென்னலாம் டாபிக் பார்த்துருக்கோமோ, அதாவது 5ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 10ஆம் தேதி வரை என்ன டாபிக்லாம் பார்த்துருக்கோமோ, ஸோ அந்த டாப்பிக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு அரௌண்ட் ஒரு 50 to 75 MCQs வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமான MCQs வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த செஷன் வந்து கலந்துங்க. அது வந்து 7 மணிக்கு அது ரெக்கார்டிங்காக தான் இருக்கும். 7 மணிக்கு தான் அந்த செஷன், அது வந்து ரெக்கார்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சதான் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம 500+ MCQs வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜனவரி 2024 ஜூன் 2024 வரை உள்ள ஒரு 500 MCQs வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செஷனில் நீங்கள் வந்து கலந்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோக்கு வந்து நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் ரெக்கார்டிங் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்போ நாளையில் திங்கக்கிழமை எடுத்து நம்ம எப்பவும் போல 7 AM வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.